இமயம் முதல் குமரி வரை கொண்டாற்றினார். இளைஞர்களே, வருங்கால தாயகத்தை ஆளவிருக்கும் மாணவ செல்வங்களே மற்றும் காமராஜ் தேசிய காங்கிரசின் துணை பொதுச் செயலாளர் திரு ராமையா அவர்களே மற்றும் தமிழ்நாடு காமராஜ் தேசிய காங்கிரஸ் தொழிலாளர் அமைப்பு செயலாளர் திரு மாரியப்பன் அவர்களே மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் இளைஞரணி செயலாளர் எமது பாசத்துக்குரிய சகோதரர் திரு பாக்கியமுத்து அவர்களே மற்றும் விருதுநகர் மாவட்ட காமராஜ் தேசிய காங்கிரசின் தனிப்பெரும் தலைவர் திரு ஆர் காளிதாஸ் அவர்களே மற்றும் விருதுநகர் மாவட்ட பொருளாளர் திரு ஆர் சுரேஷ் அவர்களே மற்றும் விருதுநகர் மாவட்ட செயற்குழு பொதுக்குழு மற்றும் நிர்வாக உறுப்பினர் திரு மூர்த்தி அவர்களே திரு ஜெயக்குமார் அவர்களே மற்றும் எமது விருதுநகர் மாவட்ட தலைவர் ஆர் காளிதாஸ் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நமது தலைமை ஆசிரியர் ரிட்டையர்டு அவர்களே, உங்கள் அனைவரையும் எமது கர்ம வீரர் திரு காமராஜ் அவர்களின் 122வது பிறந்தநாள் வாழ்த்தை கொண்டாடி மகிழ்விக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி வரவேற்கின்றேன். நன்றி. நீங்களும் மேலே முகம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுங்க. இங்கிட்டு வந்து அப்படியே அந்த முடிய அங்கே எடுத்துக்கிட்டு கட்டி விட்டு கேட்டு பாருங்க. போதும் தலைவருக்கு அப்படியே உட்காருங்க உட்காரு சேர்ல உட்காருங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த டிஸ்போஸ் பேப்பர் இருக்குல்ல, பொன்னாடை போற்றி வரவேற்பார். காமராஜ் தேசிய காங்கிரசின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ராமையா அவர்களுக்கு, திரு மாரியப்பன் அவர்களுக்கு நமது மாவட்ட தலைவர் பொன்னாடை போற்றி நிகழ்விப்பார். அடுத்தபடியாக காமராஜ் தேசிய காங்கிரசின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு பாக்கியமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்.
அடுத்தபடியாக நமது விருதுநகர் மாவட்ட தலைவர் ஆர் காளிதாஸ் அவர்களுக்கு விருதுநகர் மாவட்ட பொருளாளர் திரு ஆர் சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மேலிருப்பார். அடுத்தபடியாக நமது மாவட்ட தலைவர் திரு ஆர் காளிதாஸ் அவர்கள் விருதுநகர் மாவட்ட பொருளாளர் திரு சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். அடுத்தபடியாக நமது விருதுநகர் மாவட்ட சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் திரு ராமர் முருகன் அவர்களுக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ஐயா ராமையா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். அடுத்தபடியாக ஏ மாரியப்பன் அருப்புக்கோட்டை ஒன்றிய செயலாளர் திரு விருதுநகர் மாவட்ட காரியாவட்டி ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் திரு மூர்த்தி அவர்களுக்கு ஐயா மாரியப்பன் அவர்கள் பொன்னாடி போர்த்தி அடுத்தபடியாக திரு தெய்வ அன்புதாஸ் ஆல்ரப்பட்டி அவர்களுக்கு மாநில இளைஞரணி செயலாளர். அடுத்தபடியாக காரியாவட்டி ஒன்றிய துணை மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ராமையா அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார். அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்ட செய்த தலைமை ஆசிரியர் ரிட்டையர்ட் அவர்களுக்கு நமது மாவட்ட தலைவர் பொன்னாடை போர்த்தி நியமித்தார். அடுத்தபடியாக நமக்கு வரும் வரையில் எல்லாம் தேவை விருது நிறுத்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு வைப்பார்கள். அவங்க மாப்பிள்ள வாயா நீ வேணா இந்த கேட்க விட்டீங்க சரி யாராவது ராசா இது பெரிய எடுத்து என்ற கோட்பாடிலே இயங்கிய நம்முடைய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பாக இந்த பிறந்தநாள் விழாவிலே தலைமை தாங்கி இருக்கக்கூடிய
மாவட்ட துணைச் செயலாளர் மதிப்பீட்டு மரியாதைக்குரிய எஸ்.ஆர். ராமசாமி ஐயா அவர்களே, என்னுடைய நண்பரும் சகோதரமாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய தலைவர் காளிதாஸ் நண்பர் அவர்களே மற்றும் ஏனைய உறுப்பினர் அவர்களே, இங்கு சிறப்பாக வருகின்றிருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ வீரரும் காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்களுக்கும் சுரேஷ் பொருளாளர் அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் காமராஜர் பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எளிய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு முதலமைச்சர் என்றால் அவரைத்தான் சார். இன்னைக்கு இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருந்து எப்படியோ ஆண்டுகிட்டு தன்னுடைய பணத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார். முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது சைவம் என்று ஒரு வாரத்திற்கு ஒரு முட்டை தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு விருந்தாடி வந்துட்டா கூட ஒரு முட்டையை கொடுத்துட்டா அடுத்த வாரம் அந்த முட்டையை சைவத்தை சாப்பிட மாட்டார். ஏனென்றால் அவ்வளவு சிக்கனமாகவும் சிறப்பாகவும் இந்த நாட்டு மக்களுக்காண்டி வாழக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். இந்த கார்பரேஷனில் வந்து எல்லா இடத்துக்கும் ஆள் குழாய் மாதிரி குழாய் வீடு அப்போ வந்து பொது குழாய் தான் இருக்கும். அந்த பொது குழாயிலே எல்லாரும் தண்ணி குடிக்கணுமா. அப்படி எல்லாரும் குடிக்கும் போது முதலமைச்சர் காமராஜர் அவர்களுடைய வீட்டிற்கு அவங்க அம்மாவிற்கு தனியாக லைன் வைத்து கொடுத்தாங்க. அப்போ நம்முடைய தலைவர் வந்திருக்கிறார். இது என்ன, என் வீட்டுக்கு முன்னாடி தனி குழாயே, ஏமா நீ பொதுமக்கள் இந்த ஜனநாயக நாட்டிலே அனைவரும் இந்த தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடியவர்கள் பிறந்தவர்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு உரிமை உண்டு. அதனால் நீங்கள் பொது குழாயில் போய் என்ன செய்ய வேண்டும், தண்ணி அடிக்க வேண்டும். முதலமைச்சர் என்று தனியாக வீட்டுக்கு தண்ணி என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது என்று அப்படி சொன்னவர் அவர். ஏனென்றால் அப்படியே ஒரு நாள் வந்து வண்டியில் போய்கிட்டே இருந்துட்டாங்க. 2 வண்டி பின்னாடி டைம் டிங்னு ஒரு ஆர்டர்ஸ்னா அந்த லைட் போட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. போகும்போது இடையில டிராஃபிக் வந்துச்சு, ரயில்வே டிராஃபிக். அப்போ வந்து கேட்ட மூடிட்டேன். உடனே வந்து அவர் காவலாளி கேட்ட மூட்டவங்க இப்படி ஏற்று பார்த்துருக்காரு. அதிலிருந்து ஒரு சின்ன பையன் அனுப்பிச்சிருக்கான், மாட்டை மிச்சு டைன்னு வந்திருக்கேன், ஆடு மாட்டை வச்சுருக்கு. உடனே இவர் போய் ஏண்டா எவ்வளவு உனக்கு வந்து இலவசமாக எவ்வளவு கொடுக்குறோம், இப்படி மாடு மகிழ்ச்சி தரையே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அவனுக்கு முதலமைச்சர்னு தெரியாது. இவன் தான் முதலமைச்சர் என்பதற்காக இன்னைக்கு வந்து 10 காரு 15 காரை கூட்டிக்கிட்டு ஒரு 1000 பேர்த்தோட 50 பேர்த்தோட இறங்குற மாதிரி இறங்க மாட்டார். அப்போ இறங்கும்போது ஆமாம் மத்தியானம் சோறு ஓடணும்ல, யார் ஓடுறது, அதனால எங்கள் வீட்டில் சோறு இல்லை, நான் ஆடு மணி வைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னேன். அந்த பையன் சொன்ன அதே வார்த்தையை பக்கத்தில் வந்திருக்க இன்ஸ்பெக்டர் இருக்க, யார் அவரு, முதலமைச்சரா அப்படின்னு ஆக்கியிருக்க. தம்பி நீ ஆட்டினா அவன் தன்னுடைய வறுமையின் நிலையை கூறுகின்றான். நான் என்ன முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இதை விட்டு நீ எதுக்கு அதை அவனை ஆற்ற, உன்னை இந்த இடத்துல இருந்து இனிமேல் பாதுகாப்புக்கு நீ வர வேண்டாம், வேற இடத்துக்கு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்படிப்பட்ட உடனே மதிய உணவு என்ன செஞ்சாங்க, வழங்கினாங்க. மதிய உணவை முதலில் வழங்கியவர் காமராஜர் அவர்களே. அதுக்கு ஒரு நிறைய இன்னைக்கு வந்து கேள்வி முட்டம் வர்றது, அப்படி இப்படி காலை உணவு இப்பெல்லாம் வந்து கொண்டு இருக்குது. என்ன இது வந்து நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தினாலே எப்படி செயல்படுவது. அப்படிப்பட்ட காமராஜர் அவர்கள் தூய்மையாக ஆட்சி செய்து 1903ஆம் ஆண்டு அவர் ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். திரும்ப அவர் ஆட்சிக்கு வந்து 9 ஆண்டு காலங்கள் முதலமைச்சராக இங்கு பணி செய்தார். ஆகவே அவருடைய ஆட்சியை போன்று இனி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு இருக்கிறது. அதனால் கல்வி கண் திறந்த இந்த காமராஜர் அவர்களை நாம் போற்றி இன்று ஒரு சின்ன கட்சி ஆரம்பித்திருக்கிறோம். இதிலே நாம் தனிச்சிறப்பு மிக்க ஒருவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக கொண்டு வந்து தர்ம வீரர் காமராஜர் அவர்களின் அந்த செயல்முறை வடிவத்தை அவர்கள் கொண்டு வருவதை நாம் செய்ய வேண்டும் என நான் அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இந்திய காங்கிரஸ் கட்சியின் 103வது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதை காளிதாஸ் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக இந்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனாலும் இந்த 2 மாத அனுபவத்தில் இவ்வளவு ஆர்வமாக இவ்வளவு துடிப்பா இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னா பெரிய திறமைகள் என்ன. அதே மாதிரி நம்ம இளைஞரணி செயலாளர் பாக்கிமுத்து அவர்கள் இதுக்கு உழைச்சி அவங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்ற நிர்வாகிகளுக்கும் பெயர் தெரியல நிர்வாகிகளுக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். எஸ் பிச்சைமணி அண்ணாச்சி அவர்களுக்கு நமது துணை பொதுச் செயலாளர் MS ராமையா அவர்கள் பொன்னாடை பற்றி தெரிவிப்பார். மன்னிக்கப்படுகிறது.